அவர் வந்தாருன்னா மாநிலத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத எலெக்ஷன் நடக்கிற நேரத்துல பிரச்சாரம் பண்ணேன். ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பிரச்சாரம் பண்ணேன். இப்போ எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நான் எதையெல்லாம் சொன்னனோ அதையெல்லாம் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதை எல்லாத்தையுமே வீடியோக்கள் வாயிலாக சமூக வலைதளத்துல பல மக்கள் பாக்குறாங்க. லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. அது மூலியமாக மக்களும் பாக்குறாங்க. எனக்கு என்னன்னா இப்படி போன்லயே பாத்துக்கிட்டு இருக்கிறவங்கள ஒரு தோல்விக்கு அப்புறம் நான் எங்க சந்திச்சாலும் யாரை பார்த்தாலும் அவங்க உடனே என்கிட்ட ரோட்ல நடந்து போயிட்டு இருந்தா கூட திடீர்னு ஒருத்தர் வந்து என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுகுறாரு. ஏன்னு கேட்டா கொளத்தூர்ல தலைவர் தோத்துட்டாரு, ஏத்துக்க முடியல, எனக்கு தூக்கமே வரல அப்படின்னாங்க. அப்ப அந்த இடத்துல நான் அவருக்கு ஆறுதல் சொன்னேன். விடுங்க, இப்ப நம்ம தோத்து இருக்கிறது அப்படிங்கிறது அடுத்த 50 ஆண்டு காலம் திமுக ஆட்சி செய்யறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னு சொன்னா ஒரு மாற்றம் வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நடிகை வந்துட்டா நமக்கு எல்லாமே மாறிடும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ இந்த நடிகர் ஆட்சி செய்யறது சரியா இல்லைன்னா மக்கள் ஒரு நடிகனை தேடி போறது குறைஞ்சிரும். ஒரு மாற்றம் வரணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மக்கள் மாற்றமா ஒருத்தர் வராருன்னு ஓட்டு போட்டு தேர்வு செஞ்சாங்களே, அவரால இருந்த வளர்ச்சியும் போகுதுன்னு மக்கள் பாதிக்கப்படக்கூடிய நேரத்துல ஒரு மாற்றம் தேவையில்லை, இருக்கிறத காப்பாத்திக்கிட்டா போதும், ஸ்டாலின் நல்லாதான் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இந்த 5 ஆண்டு காலம் என்னவோ ஒரு இளவு 5 ஆண்டு காலம் என்னத்தையும் பண்ணுங்க, ஆனா அடுத்து திருப்பி மக்கள் எல்லாம் திமுகவுக்கு பக்கம் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நான் சொன்ன அட்வைஸ்.